வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு, அதாவது எங்கள் அப்பாவை பற்றின பதிவு. எங்கள் அப்பா எம் பாலகிருஷ்ணன் பிடபிள்யூடியில் சீஃப் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. 2000க்கு முன்னால் பிடபிள்யூடியில் இருந்தவங்களுக்கு அப்பாவை நல்லாவே தெரியும். என்ன எப்போவும் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு ட்ரெஸ்ஸு, இந்த ஷூ கூட ஒயிட்டில் போட்டிருப்பாங்க. அதை விட ஹைலி டிசிப்ளின். சேப்பாக்கு ஸ்பெஷல் பில்டிங் டிவிஷனில் இருந்தாங்க. எல்லா மினிஸ்டர்ஸ் குவார்ட்டர்ஸு எல்லாமே அப்பாவோட இதில் இன்சார்ஜில் இருந்தது. அதனால் அந்த காலத்தில் வந்து பிடபிள்யூடியில் அப்பாவை தெரியாதவங்க இருக்க முடியாது. அந்த மாதிரியாக வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்தவங்க. இப்போ அப்பாவை பற்றி சொல்லணுன்னா, அப்பா வந்து தோற்றத்தில் வந்து நல்ல 6 அடி உயரம், உயரத்துக்கு தகுந்த பருமன், ஒரு நிமிர்ந்த கம்பீரமான நடை. அதாவது பார்த்த உடனேயே என்ன இவ்வளவு ஒரு கம்பீரமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். நான் எப்பவுமே நான் அப்பாவை பற்றி இப்போ நினச்சிக்கிறது என்னென்னா, 7 ஜென்மம் எடுத்தால் கூட, எந்த ஜென்மம் எடுத்தால் கூட எனக்கு வந்து இவங்க தான் அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவங்க. அப்பாவை பற்றி நிறைய சொல்லலாம். அதில் வந்து குறிப்பாக ஒரு மனைவியை வந்து எப்படி நடத்தணும், அவங்களோட திறமையெல்லாம் எப்படி நல்ல முன்னுக்கு வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து அப்பாவுக்கு நிகர் அப்பா தான். என்ன, எங்கள் அம்மா வந்து நாவலிஸ்ட் லீலா கிருஷ்ணன், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மாலைமதியில் நிறைய ஒரு மோர் தென் ஒரு 50 நாவலுக்கு மேலே எழுதியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து மாலைமதியில் வந்து ஒரு நாவலுக்கு வந்து 2000 ருபீஸ். அப்போ 2000 ருபீஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து அப்போ வந்து அம்மா, அனுராதா ரமணன், சிவசங்கரி அம்மா, இவங்க எல்லாம், இந்துமதி அம்மா, வாசந்தி அம்மா, எல்லாரும் அப்படியே வரிசையாக எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ராஜேஷ்குமார், அஜித்ரகுமார் அப்படியெல்லாம். இதில் வந்து அப்போ எப்பப்போ அம்மா வந்து வருஷத்துக்கு இத்தனை நாவல் அப்படின்னு வந்து மாதம் ஒரு நாவல், 2 நாவல், அது மாதிரி கமிட் ஆகியிருந்தாங்க. அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து எப்போ நாவல் வந்து அம்மாவுக்கு பணம் வருதோ அதே அளவு உடனே அப்பா வந்து கிஃப்டாக உடனே 2000 ருபீஸை கையில் கொடுப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, எல்லாருக்கும் மாலைமதியில் 2000னா எனக்கு 4000 அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிக்குவாங்க. நாவல் வந்த அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 நாவல் 70 நாவல் போல் வாங்கி அந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஒன்று கொடுப்பாங்க. கொடுத்து இது மாதிரி என்னோடய ஒய்ஃப் எழுதின நாவல் இன்றைக்கி வழி வந்திருக்கு, படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக. அப்புறம் அதே மாதிரி வந்து இசை மேலே வந்து ரொம்ப நாட்டம். ஒவ்வொரு தடவையும் வந்து இசை கச்சேரி, மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ், இப்படி எல்லாத்துலேயும் மெம்பராக இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போனாங்கன்னா ஈவினிங் ஆச்சு, இந்த டிசம்பர் சீசனில் வந்து எங்கள் சாரை அம்மாலாம் கூட்டிகிட்டு போவாங்க கூட. இது ஈவினிங் ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு பட்டு வேஷ்டி ஜிப்பாக போட்டுட்டு இவங்க தான் பாட போகிறவங்க மாதிரி ஒரு தோற்றத்தில் போவாங்க. எங்கள் சார் பக்கத்தில் இருப்பாங்க. 2 பேருக்கும் யார் முதல்ல ராகத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சின்ன போட்டி. இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த காலத்தில் வந்து ரொம்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான தருணங்களாக இருந்தது எங்களுக்கு. அப்புறம் பிடபிள்யூடியில் எடுத்துக்கிட்டோன்னா, சேப்பாக்கில் ஸ்பெஷல் பில்டிங் டிவிஷனில் இருந்தாங்க. அதுக்கு முன்னால் வந்து சிவகங்கையில் எம்ஜிஆர் பீரியடில் வந்து மாஸ்டர் பிளான் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருந்தாங்க. அப்போது வந்து இவ்வளவு தொகை, இப்போ ஒரு இடம் வந்து கட்டி இவ்வளவு குரோர்னு ஒதுக்குனாங்கன்னா அதுக்கு மேலேயே ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்ஜினியர்ஸ் வந்து கூட கவர்மெண்ட் கிட்ட கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, இவ்வளவு தொகை மிச்சம் பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுத்தாங்க. அதே சமயத்தில் வந்து மாஸ்டர் பிளான் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப சிறப்பாக சிவகங்கை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆகி எல்லாம் நடந்தது. அதில் வந்து பெஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவார்டு வாங்கினாங்க, கவர்மெண்ட் அவார்டு. அது வந்து பிடபிள்யூடியில் நிறையா பேருக்கு தெரியும். என்ன, இப்போ அப்பா ஆஃபீஸுக்கு போகிறப்ப அங்கே சேப்பாக் ஆஃபீஸில் வந்து சில இன்ஜினியர்ஸ், அதாவது அப்பாவுக்கு மேலே உள்ள ஒரு சீஃப் இன்ஜினியர்ஸ் யாராவது இன்ஸ்பெக்ஷன் வர்றப்ப சொல்லுவாங்களாம், அப்பாவை பார்த்துட்டு, இப்போ உங்களை என்னப்பா நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும், என்ன அவ்வளவு டிசிப்ளினாக உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் அதாவது பொதுவாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து
இங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு நான் பொறுப்பல்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போர்டு இருக்கும். என்ன, அதாவது இங்கே ஏதாவது பொருள் தொலைந்தாலோ எதுனாலும் நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் இந்த பிடிபிடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் ரூமில் வந்து இந்த அலுவலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு அப்படின்னு போட்டு கீழே எம் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு வந்து எல்லாரும் சீஃப் இன்ஜினியர்களுக்கெலாம் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எல்லாம் முழு பொறுப்பெடுத்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மேட்ரிமோனியல் நான் ஆரம்பித்து பண்ணேன். அதில் வந்து அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன, அதுக்கு முன்னால் வந்து நான் வந்து இந்த ரைட்டிங்கெல்லாம் எழுதினப்போ ஒரு அப்பப்போ நான் வந்து அம்மா மாதிரி கொஞ்சம் எழுத ஆரம்பித்து பத்திரிக்கையிலலாம் வெளிவந்துக்கிட்டு இருந்தது. அதில் ஒரு சின்ன ஆர்டிக்கிள் வந்ததுலேருந்து அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். எல்லாத்தையும் என் பொண்ணு எழுதுறா இப்போ அப்படின்னு சொல்லி அது நயப்பா இது இப்போ சின்னதாக எழுதியிருக்கேன், இதை காமிச்சிட்ருக்கீங்க அப்படிமே அந்த மாதிரி ரொம்ப பெருமைப்பட்டு இது பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நான் வந்து ஒரு அப்போ இதில் குமுதம் அதில் வந்து நிறைய நான் இதெல்லாம் குமுதம் ஸ்னேகி இதிலெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அப்போ பாலிய சார் வந்து அதில் இருந்தார். அதனால் மலர் மல்லிகைன்னு ஒரு மேகசின் ஆரம்பிக்கிறோம், நீ வந்து கவர் பேஜ் இன்டர்வியூலாம் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டார். எனக்கு வந்து அப்போ பத்திரிக்கையில் வந்து கற்றுக்கணும் நிறைய அப்படின்னு ரொம்ப ஆசை. இந்த பத்திரிக்கை எப்படி நடத்துகிறாங்க, எப்படி இப்படி பேட்டி எடுக்கிறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்வத்தில் வந்து கவர் பேஜ் இன்டர்வியூ நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்போ தான் வந்து ராதிகா, மனோரமா, கௌதமி, பத்மினி இவங்களெல்லாம் போய் வந்து இன்டர்வியூ பண்ண போவோம். இந்த மாதிரி போய் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணி போட்டேன். இதப்போ வந்து அந்த சேரத்தில் வந்து அப்பாட்ட யாராச்சும் எங்கே சார் காரு அப்படின்னா சொன்னேன். எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, அப்போல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூக்கெல்லாம் வந்து ஒரு 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம். அப்போ ஒரு இன்டர்வியூ எடுத்தோன்னா நமக்கு ஒரு இது அது அனுப்புவாங்க. நாங்கள் வேலை கற்றுக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் நான் அட்டன் பண்ணேன். அப்போ அப்பா என்ன சொல்லுவாங்க, இது ஒரு 100 ரூபா இன்டர்வியூக்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு என் காரை எடுத்துக்கிட்டு என் பொண்ணு போயிட்டா, என்ன கிளம்பி போயிட்டா. அதாவது சின்ன வயசில் ஒரு சேட்டைன்னா இப்போ ஒரு சேட்டை அப்படின்லாம் சொல்லி அது ஒரு வேடிக்கையாக சொல்லிக்குவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிது. இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நான் வந்து விஜய் டிவியில் வந்து அப்போ ஜிஇசின்னு இருந்தது. அப்போ வந்து லதா மணியோடு சேர்ந்து குக்கரி ப்ரோக்ராம் அது ஒரு 100 எபிசோடு போல் பண்ணி கொடுத்தோம். அது தூர்தர்ஷனில் இந்த மாதிரியெல்லாம் இல்லமினிய இல்லம் இந்த மாதிரியெல்லாம் அப்போல்லாம் பண்ணப்போ வந்து அதாவது இது மாதிரி நிறைய எக்ஸ்போஷர் எனக்கு கிடைக்கிறதுக்கு அப்பா வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தாங்க. அப்போ கிடைச்ச எக்ஸ்போஷர் தான் எனக்கு வந்து இப்போ போக போக எனக்கு அடுத்தடுத்து நான் வந்து இந்த மேட்ரிமோனி எல்லாம் ஆரம்பித்து நிறைய பேர் வந்து மீட் பண்ணி என்ன எப்படி திறம்பட நடத்துறது எல்லாமே நான் வந்து அப்போ கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து இப்போ எனக்கு ரொம்பவே கை கொடுக்குது. அது மாதிரி இப்போ வந்து தொழிலில் வந்து அப்பா வந்து அந்த நாளில் வந்து ஒரு முன்னோடி குருவாக கூட இருந்திருக்காங்கன்னு கூட நான் சொல்லலாம். அதில் நான் மேட்ரிமோனியில் ஆரம்பித்த புதுசில் கேட்பாங்க, அப்பா இன்றைக்கி யார்ப்பா வந்தாங்க, ஆமாப்பா 2 பேர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்தாங்க அப்படின்னோடனே யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாப்பா ஒரு பையன் வந்தார் விக்னேஷ்னா, அவங்க அப்பா அப்படிம்பாங்க. அவர் தான் பேர் எனக்கு ஞாபகம் இல்லைப்பா, ஏதோ ஒரு வேலையில் இருக்கேன்னு சொன்னார் அப்படின்னோடனே அப்படி இருக்கக்கூடாதுப்பா, எப்போ ஒரு தொழில்னு பண்ணுறியோ அவங்க அப்பா பேர், பையன் பேர், அப்பா பேர், என்ன நட்சத்திரம், இதை 3ஐயும் நீ கம்பைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பையன் விக்னேஷ்னா விக்னேஷ், அப்பா சங்கர், நட்சத்திரம் விசாகம், விக்னேஷ் சங்கர் விசாகம் அப்படி ஞாபகம் வச்சுக்க. இந்த மாதிரி அப்படியே சேர்த்து சேர்த்து படித்து ஒரு 4 தடவை சொல்லி பார்த்து ஞாபகம் வச்சுக்க. இப்படியெல்லாம் வந்து அதாவது அப்போ சொல்லி கொடுத்தது இப்போ கூட எனக்கு வந்து அவங்க ஃபாதர் பேர், அந்த நட்சத்திரம், அந்த பையனோட நட்சத்திரம் சேர்த்து ஞாபகம் வச்சுக்குவேன், அந்த பொண்ணோட நட்சத்திரத்தை ஞாபகம் வச்சுக்குவேன். ஒருத்தவங்க சொல்கிறப்ப ஆமாம்மா நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் தானே அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போகும். எப்படி மேடம் இந்த ஏஜில் வந்து இவ்வளோ பேர் இருக்கப்போ ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அப்போ வந்து பசுமரத்தாணியாக அப்பா சொன்ன அட்வைஸு. இப்போல்லாம் பசங்க வந்து பெற்றோர் என்ன சொன்னாலும் அப்படியே காதில் வாங்கிட்டு அப்படியே விட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்ன, நம்ம அம்மா அப்பா தான் நமக்கு வந்து முதல் குரு. அவங்க சொல்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து பிற்காலத்தில் நமக்கு எவ்வளோ கை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு போக போக தான் தெரியும். அதை நம்ம அனுபவித்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி வந்து என்னோடய தொழில்லையும் அந்த காலத்தில் வந்து, அப்பா சொன்ன விஷயங்கள்லாம் இப்போ வந்து நல்லா கை கொடுத்துக்கிட்டு வருது.
அப்புறம் வந்து அப்பாவோட முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இதில் வந்து நாங்கள் 4 பேர். நான் முதல்ல, அடுத்து வந்து 2 தம்பி, ஒரு தங்கச்சி. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆனப்போ என்னோடய கடைசி தம்பி வந்து ஃபேஸ் மேக்கர் வைக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் அமெரிக்காவில், தம்பி எல்லாம் 2 பேரும் அமெரிக்காவில் இருந்தாங்க. நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன் இங்கே. அப்போ வந்து எல்லாம் பண்ணுறப்ப அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அது. என் மகன்ப்பா பாரு எப்படி எனக்கு உடனே அனுப்பிச்சி எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாங்க. அப்புறம் அப்பா கிட்ட முக்கியமான ஒரு நல்ல குணம் என்னென்னா தாராள மனப்பான்மை. அதாவது ஒரு யாராவது ஒரு உதவின்னு கேட்டு வந்துட்டா, அதாவது அப்பாவுக்கு கீழே ஒர்க் பண்ணுற டிரைவராக இருக்கட்டும், வாட்ச்மேன் ஆகட்டும், இல்லை யார் வந்து என்னன்னு கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க. அதாவது கல்யாணம் ஆகட்டும், குழந்தைங்க படிப்பாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பொறுப்பு எடுத்துக்கிட்டு, உங்கள் வீடு கட்டுறதாகட்டும், எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கிட்டு முன்னாடி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்கும் முன்னாடியே என்ன கேட்டுட்டு, அப்போ ஒரு கல்யாணம்னா ஒரு 5000 ரூபாய் அந்த காலத்தில் பெரிய விஷயம். அதெல்லாம் டக்குன்னு கொடுத்துட்டு உடனே எங்கள் அம்மாவை பார்த்து இந்த பணம் எல்லாம் திருப்பி கொடுப்பான்னு நினைக்காது, அதெல்லாம் வராது, நான் கிஃப்டாக கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு அதையும் டக்குன்னு உடனே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அப்படியே டக்குன்னு. அதனால் அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பிடபிள்யூடியில் வந்து நிறைய பேர் அப்பாவுக்கு நடுவில் அப்புறம் உடம்பு சரியில்லாமல் வந்தப்போ கூட அவருக்கு என்ன சார் நல்லாயிருவார், ஏன்னா அவர் கர்ணன் மாதிரி, ஏன்னா அவரோட தாராள குணத்துக்கே தர்மமே அவருக்கு தலகாக்குமே அப்படின்லாம் கூட சொல்லி எங்கள் காதில் நாங்கள் கேட்டிருக்கோம் என்ன. அதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமாச்சு. பிரதர்ஸ் எல்லாம் அங்கே இருந்ததுனால நான் வந்து போய் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து கூடையே அப்பா கூட இருந்து என்ன இது மாதிரி என்னென்னா திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து ரைட் சைடு அஃபெக்ட் ஆகிட்டு 10 வருஷம் பெட்டிலேயே இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க 10 வருஷம் வந்து சர்வை பண்ணின முக்கிய காரணம் வந்து அம்மா வந்து ஒரு கண்ணை வந்து எப்படி காக்குமோ அதுக்கு மேலே வந்து அப்பாவை அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. என்ன ஒரு நிமிஷம் கிட்ட விட்டு அகலாமல் கூடையே இருந்து அப்படி வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப நானும் கூட போய் அம்மா அப்பா கூடவே நானும் கூட இருந்து ஏன்னா எங்கள் அம்மாவால் முழுக்க பார்க்க முடியாதுங்கிறதுனால நான் கூட போய் இருந்து பார்த்துக்குவேன். எங்கள் சாரும் ஏன்னா எங்கள் சார் எனக்கு மாமா தானே, அக்கா ஹஸ்பண்ட், அவங்க நல்லா வரணும்னு சொல்லிட்டு எங்கள் சாரும் அப்பப்போ தங்கி ஹாஸ்பிட்டலில் தங்கி கூடயே நாங்கள் இருந்து அப்படியே நல்லா கவனித்து பார்த்தோம். என் தங்கச்சியோட வீட்டுக்காரர் டாக்டராக இருந்தார். என் சிஸ்டர் வந்து அகிலா, அவர் வந்து செந்தில் வேலன் டாக்டர். அவரும் வந்து அவ்வளவு டிவோட்டடாக கவனித்து பார்த்தாங்க. இதிலெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்புறம் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்க. இது மாதிரி சில ஃபிசியோதெரபிஸ்ட்டு வந்து அவங்க செய்கிறத நான் பார்ப்பேன். அவங்க வந்து ஒரு கடமைக்கு, அதாவது ரைட் சைடு நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்கு செஞ்சுட்டு சரியாக செய்யாமல் இருப்பாங்க. அப்பாவுக்கும் அதில் ஒரு திருப்தி இருக்காது. அதனால் நான் என்ன சொன்னேன், அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து 30 நிமிஷம் 40 நிமிஷம் மாதக்கணக்கில் இந்த ரைட் சைடு கை கால் எல்லாத்துக்கும் ஃபிசியோதெரப்பி நானே வந்து நல்லபடியாக அப்பாவுக்கு நல்லாயிரணும்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சேன். அப்புறம் டாக்டர் பார்த்து உங்கள் ரைட் சைடை வந்து நல்லாவே இப்போ எங்கே ஆரம்பிச்சிருச்சு, யாருங்க உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு தான் நான் வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, என் ஃபிசியோதெரப்பின்னு யாரும் பண்ணலை, என் பொண்ணு தான் பண்ணானோடனே டாக்டர் அப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்தாரு. அதே மாதிரி மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிட்டதாகட்டும் எல்லாம் பண்ணோன்னே அப்பா வந்து மிச்சவங்கள்ட்ட வந்து ஏதாவது சொல்கிறப்ப வந்து கீதா வந்து எனக்கு வந்து மக இல்லை, என்னோடய தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ எவ்வளவோ அவார்டுகள் கிடைச்சாலும் எனக்கு வந்து அப்பா வாயால் வாங்கின இந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய விருதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி வந்து நாங்கள் வந்து எல்லாம் எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தில் இப்போ நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ஆசீர்வாதம் என்றைக்கும் எங்களோட இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பரிபூர்ணமாக நம்புகிறோம். வாழ்த்துக்கள்.